அதனால பாதிப்பு இருக்கு. பாதிப்பா? கடந்த 15 வருஷத்துல பல்லாயிரக்கணக்கான இடங்கள் உருவான அத்தனை இடங்களையும் ஒரு கம்யூனிட்டிக்கே கொடுத்து அவர்களை மட்டுமே முன்னேற்றிக்கிறாங்க. இந்த கம்யூனிட்டியை தள்ளிவிட்டாங்க. இந்த 2010 அந்த 9 ஆணை வந்த பிறகு 2010லேருந்து இது எஃபெக்டிவ் வந்ததுங்க. 14 வருஷமா கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில், தனியார் அரசு உதவி பெறக்கூடிய இடங்களில், முக்கியமான மேஜிஸ்ட்ரேட் போஸ்ட்டு, இது மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அதாவது வந்து இப்போ வந்து தமிழ்நாடுங்கும் ஒரு 100 போஸ்ட் காலியாச்சுன்னா அதை வந்து என்ன செய்யறோம், மாவட்ட ரீதியாக பிரிக்கிறதுங்க ஆச்சுங்களா. எப்படி தாலுகா ரீதியாக பிரிக்கிறது, அப்போது அதுக்கு பிறகு வந்து பிளாக் ரீதியாக பிரிக்கிறது, பஞ்சாயத்து ரீதியாக பிரிக்கிறது. ஒரு ஒத்த போஸ்டர் வரும், அந்த ஒத்த போஸ்ட்டில் அவங்கள கொண்டு நிறுத்துறது. 2 போஸ்ட் உருவானா கூட 1 போஸ்ட் அவங்க இன்னொரு போஸ்ட் வந்துடக்கூடாது அப்படின்னுக்காக அத்தனையும் உடைச்சு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து ஜெனரலைஸ் பண்ணாமல் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காகவே இந்த மாதிரி ஒரு சதியும் அந்த ஒரு விதியும் உருவாக்கி இன்னைக்கு இந்த 2 இன மக்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு